அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாப் அத்தா வல் தவா, நோய் இன்னும் அதற்கு மருந்து அப்படின்ற கிதாபில் ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க. பல கிதாபுகள்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், மேலும் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் இதை சஹி ஆதாரபூர்வமானது என்பதாக அறிவிக்கிறாங்க. நீண்ட ஹதீஸ், அதனுடைய கடைசி ஒரு துண்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, நம்ம மௌத்தாவன பிறகு, அடியான் மௌத்தாவன பிறகு, அவர் கபர்ல வச்ச பிறகு அவர் செஞ்ச அமல்கள், அவர்கள் செஞ்ச அமல்கள், இதே நாம நல்ல அமல் செஞ்சிருந்தா சுப்ஹானல்லாஹ், அந்த கபர்ல தனிமையில, கபர்ல யாரு இருக்க போறா? நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. மண்ணுக்குள்ள, வீட்டுல, ரூம்ல, பெட்ரூம்ல, பெட்டுல ஏசி போட்டு தனிமையில இருக்கிறதுக்கே சில பேருக்கு பயமா இருக்கும், கவலையா இருக்கும். தனியா இருக்கிறமேட்டு கபர்ல மண்ணுக்குள்ள மண்ணை போட்டு மூடிட்ட பிறகு நாம செஞ்ச நல்ல அமல்கள் ஒரு நல்ல உருவத்துல வருமா, அழகான தோற்றத்துல வருமா, அழகான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குமா, அழகான நறுமணத்துல, மாஷா அல்லாஹ் தம்பி கவலைப்படாத, நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள், நான் உனக்கு துணையாக இருப்பேன், அல்லாஹ் என்ன உன்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் என்பதாக அந்த நல்ல அமல் சொல்லும். கண்ணியமானவர்களே, இதற்கு நேர் மாற்றமா அடியான் எப்போ பாவம் செஞ்சிருப்பானோ, இந்த உலகத்துல பாவத்திலே மூழ்கி இருப்பானோ, எம்டி கையில கபருக்கு போனா, கபர்ல அந்த தனிமையில, அந்த இருட்டுல, அந்த மண்ணுக்குள்ள விகாரமான ஒரு தோற்றம், கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, ரொம்ப படு மோசமான ஒரு நாற்றத்தோட அவங்கிட்ட வருமா, என்னப்பா நான் யார் தெரியுதா, நான் தான் நீ செஞ்ச அமல், நீ செஞ்ச பாவங்களுடைய தோற்றம், அல்லாஹ் என்ன உன்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறான், உன்னை வேதனை சகிய சொல்லி என்பதாக அந்த உருவம் அவங்கிட்ட பேசுமா. கண்ணியமானவர்களே, எனவே இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நாம எதை செய்யுமோ அதை தான் நாம் கபரில் அடைவோம். நல்லதை செய்தால் நல்லதே பெறுவோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு நல்லதை செய்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன்.